வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்டிங்க்கு பணி நியமன ஆணை எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியான ஒரு அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 மண்டலங்களுக்கும் பணி நியமன ஆணை தொடர்பாக ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று போயிருக்குங்க. அந்த மண்டலங்களுக்கு அப்படி என்ன அறிக்கை போய்கிட்டு இருக்கு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எப்போ பணி நியமன ஆணை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே ஒரு கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அது எல்லாமே கிளியர் ஆகி ஓகே நமக்கு பணி நியமன ஆணை வந்துடும், ஜனவரியில் பொங்கலுக்கு முன்னாடியே வந்துடும் சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னுமே கிடைக்காம இருக்குது. அது இப்போ வர்ற பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து ஒரு தகவல் வந்துட்டுருக்குங்க. 8 மண்டலங்களில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே மண்டலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை ஒன்று அமைச்சிருக்காங்க. 10ஆம் தேதிக்குள்ளே பணி நியமன ஆணை எல்லாத்தையும் முடிக்க சொல்லி அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வர சட்டமன்ற தேர்தலில் நடக்கிறதுனால சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இதை எல்லாத்தையும் முடிச்சாகணும். அதுக்கப்புறம் ஒருவேளை தேர்தல் விதிகள் வந்துடுச்சு அப்படின்னாக்கலாம் கண்டிப்பாக எந்த விதமான போஸ்டிங்கும் போட முடியாது. புதுசாக யாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். அதனாலேயே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விரைவாக செயல்பட்டுருக்காங்க. இதில் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிப்ரவரி 10க்குள்ளே வந்தது அப்படின்னாக்கல மார்ச் மாதம் அந்த ரேஞ்சிலே அவங்களுக்கு புதுசாக ட்ரைனிங் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸும் நெக்ஸ்ட்டு நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை 10ஆம் தேதி கிடைக்கல அப்படின்னும்போது சட்டமன்ற தேர்தலெல்லாம் முடித்து அதோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் மறுபடியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 10ஆம் தேதிக்குள்ளே வருது அப்படின்னாக்கல நீங்கள் உங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்ஸ் தயாராக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கல உங்களுக்கு பணி நியமன ஆணை வந்த உடனே நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.